டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி யாருக்குலாம் வந்து மார்பிள் எதனா வேணும்னாக்கா கிஷன்கட்டில் வாங்க. இது எல்லாம் மார்பிள் மண்டிஸ்ங்க தான். மார்பிள் மண்டி இங்கே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும், மிக குறைவு விலையில் கிடைக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய டிராஃபிக் ஜாம். இந்த ரோட்டில் நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களுக்கு வந்து ஜாம் 100% கிடைச்சியே ஆகும். ஜெய்ப்பூர் அஜ்மீர் ஹில்ஸ், இதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ் தான். அரவலி ஹில்ஸ் இது வந்து அப்படியே மவுண்ட் அபு வரைக்கும் போகும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலியாக வந்து வந்தாச்சு. இதுதான் நான் அங்கே இருக்கிற இடம், ஹோட்டல் கேஷவ். எல்லாம் நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஆனால் என்னன்னாக்கா வந்து வரும்போது இங்கே செம்ம மழை வந்துடுச்சு. மழையால தான் வந்து எதுவும் ஷூட் பண்ண முடியல வீடியோ. சரி, இங்கே தான் வந்து கொஞ்சம் பைக்கெல்லாம் வந்து சரி வந்து பைக்கில் வந்து கொஞ்சம். ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஐ ஹோப் நீங்க எல்லாரும் வேற லெவலா இருப்பீங்க. நானும் வேற லெவலா தான் இருக்கிறேன், ஃபுல் ஆன் ஜோஷ்ல இருக்கேன். ட்ரிப்புக்கு கிளம்ப போறேன். வாங்க ஃபர்ஸ்ட் வந்து லக்கேஜ் எல்லாம் மவுண்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் பேசலாம். குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே 28 27 இன்னைக்கு தெரியல, இன்றைக்கி என்ன டேட்டுன்னு. ஆக்சுவலி நான் வந்து கிளம்பிட்டேன் குஜராத் எக்ஸ்பெடிஷனுக்கு. இப்போ வந்து 11:30 மணி ஆகிட்டுருக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் வந்து பெரிய லாங் ரைடெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 400 to 500 கிலோமீட்டர் வரைக்கும் தான். இந்த ரூட் வந்து ராஜஸ்தான் வழியாக தான் நான் போக போகிறேன். சரி, ராஜஸ்தானில் இன்றைக்கி வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி பியாவர் இல்லாக்கட்டி வந்து பாலிக்கிட்ட நான் வந்து இன்றைக்கி ஸ்டே பண்ணுவேன். ஏன்னா வந்து இங்கேருந்து ரன் ஆஃப் கட்ச் நான் இல்லை, ரன் ஆஃப் கட்ச் வழியாக நான் சாசன்கீர் தேவலியா நேஷ்னல் பார்க் அங்கே தான் நான் கிளம்பிட்டுருக்கேன். ஓஹோ, இன்னித்தோடைய இது ஃபர்ஸ்ட் டோல் மானேசர்து. இது டெல்லி ஜெய்ப்பூர் போகிற நேஷ்னல் ஹைவே. அதோடைய இது இன்னித்தோடைய ஃபர்ஸ்ட் டோல். இது டெல்லியிலேருந்து அரவுண்ட் 24 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் ரோடு கிளியர் ஆகும். ஏன்னா பின்னாடியிலேருந்து ரொம்ப அதிகமாக டிராஃபிக் ஜாம் இருந்தது. வீட்டிலேருந்து இங்கே வரைக்கும் வர ஒரு மணி நேரம் எடுத்துடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் லேட்டு தான். சரி வாங்க, ஐ ஹோப் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் ரோடுனா பரவாயில்ல, ரோடுனா நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நான் ஸ்டாப்பாக ஓட்டுவோம். வீட்டிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் 27 கிட்ட நம்ம வந்தாச்சு. ஏய், என்னப்பா தம்பி, ஏன்னா ஒரு 10:30 தான் நான் சாப்பிட்டேன், கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டேன். அதனால் வந்து இப்போது பசி எதுவும் இல்லை. அதனால் வந்து கொஞ்சம்
ஃபாஸ்ட்டாக எடுப்போம் வண்டியை, ஐ மீன் பைக்கை. ஒரு 3-4 மணிக்கிட்ட போய் நான் பரோட்டா கொண்டு வந்திருக்கு வீட்டிலேருந்து, அது சாப்பிட்டு. ஃபியூல் போட்டுக்கலாம். இன்னையோடைய ஃபர்ஸ்ட்டு बड़े भाई फुल करना, ठीक है. नॉर्मल बावल. और कितना दूर है यहाँ से? ठीक है. 20 किलोमीटर. हाँ 20 किलोमीटर. 20. तो उसके बाद वो आएगा ना राजस्थान. राजस्थान 100 पड़ जाएगा अभी से 30 किलोमीटर. अच्छा, तो 30 किलोमीटर पहले ही मैंने लगवा दी कर दी. 30 किलोमीटर बाद राजस्थान स्टार्ट होगा. थोड़ा आराम से डियर फ्रेंड्स, 985 रुपीஸ்க்கு வந்தது 11 லிட்டர். இங்கே 95 rupees per liter. சரி வாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ரோடு நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து அடிக்கடி கன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் வந்துருக்கு. இந்த இடத்த வந்து தாருஹேடன்னு சொல்கிறாங்க. ಫುಲ್ಲಿ ಫಾರೆಸ್ಟ್ ಏರಿಯಾ ಇದೆಲ್ಲ, ಫುಲ್ಲಿ ಜಂಗಲ್. ஜெய்ப்பூர் ஸ்ட்ரைட்டு திரும்ப நீங்கள் வந்து இங்கேருந்து சுற்றிட்டு போனீங்கன்னா டெல்லி. ஐயோ என்னப்பா இது இந்த மாதிரி டிராஃபிக்காக இருக்குது. ஐயோ
டிராஃபிக் ஜாமு ஒரு வழி பண்ணிவிடும். 5 மணிக்கு போகிறது 7 மணிக்கு பண்ணி விட்டுடும். ஃப்ரெண்ட்ஸ், இனித்தோடியா வந்து இது செகண்ட் டோல்கேட் ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. வந்து 2 hours ஆகுது. இப்போ தான் வந்து இடையில ஒரு ஃபியூல் பிரேக் எடுத்தேன். ஜஸ்ட் only for 5 minutes. இது வந்து நீம்ரானா கூட ரொம்ப நல்லா ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாம் இருக்குது. அங்கே ஃபோட்டோ இருக்குது. இந்த ரூட்டில் அப்படி நீங்கள் டெல்லி ஜெய்ப்பூர் ரூட்டில் வந்தீங்களா, இந்த ரூட்டில் என்னென்னாக்கா வந்து உங்களுக்கு லிமிட்டட் டாபாஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் எல்லாமே கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க இங்கெல்லாம். ஏன்னா இங்கே எப்போல்லாம் சாப்பிட்ருக்கோமோ இந்த டாபாவில் இங்கே வந்து பிரச்சனை தான் வந்திருக்கு. ஏன்னா வந்து இங்கே கொஞ்சம் சாப்பாடெல்லாம் சில டாபாஸ்லாம் சரி இருக்காது. சரி, இன்னைக்கு என்னென்னா நான் பாலி வரைக்கும் நான் முடிவு பண்ணியிருக்கேன். எப்படின்னாச்சும் பாலி வரைக்கும் இன்றைக்கி போயிடணுன்னு. ஆனால் வந்து தெரியல. ஏன்னா இங்கேருந்து இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் 420 சம்திங் என்ன இருக்குது. அதனால் வந்து இப்போயே 2 மணி ஆகிட்டுருக்கு. போக 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 எப்படியும் ஒரு 8 மணிக்கிட்ட ஆகிடும். பார்க்கலாம். ஏன்னா வந்து நான் அஜ்மேருக்கு அப்புறம் பியாவர்னு ஒரு இடம் வரும். பியாவர்லேருந்து ரைட் எடுத்தால் நம்ம நேராக அபு ரோடு போவோம். அகமதாபாத் அந்த வழி தான், அந்த ரூட் தான் எடுக்குவேன் நான். ராத்திரியில் வந்து அந்த ரூட் கொஞ்சம் வந்து சரியில்லை. அதனால தான் இடையிலேயே கொஞ்சம் வந்து எங்கன்னா பார்த்துட்டு நல்ல ஹோட்டல் இருக்குது. பியாவரில் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஹோட்டல் ரமான்னு. சரி, அங்கே வரைக்கும் தான் இன்றைக்கி போகலாமா இல்லை வந்து எங்கே வரைக்கும் போகலான்னு பார்க்கலாம். இந்த பாருங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ் தான், அரவலி ஹில்ஸ். இது வந்து அப்படியே மவுண்ட் அபு வரைக்கும் போகும். இப்போ ரொம்ப சீக்கிரம் இருட்டாயின்னு இருக்கு. குளிர் வேறு எடுக்குது. இப்போது வின்டர் லைனர் போடணும், தெர்மல் லைனர், சாரி. இல்லாட்டி ஜாக்கெட் இருக்குது, ஜாக்கெட் போட்டுக்கலாம். இதுக்கு மேலேயே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூரியன் பாருங்கள் எப்படி கீழே இருந்தது பாருங்கள், முள்ளுமா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ஜெய்ப்பூர் பைபாஸில் இருக்கேன். ஏன்னா அப்படின்ட்டு நான் நேராக போயிருந்தேன்னா ஜெய்ப்பூர் சிட்டிஸ்குள்ளே போயிட்டுருக்கலாம். ஆனால் இப்போ ஃபுல் ஜெய்ப்பூர் வந்து பைபாஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இது நேராக வந்து கிஷன்கர், அப்புறம் புஷ்கர், டோங்க் அந்த வழியாக போகுது. கோட்டா எல்லாம் இந்த பக்கம் தான் வருது. உதய்பூர் ஆயிடுச்சு, ஜோத்பூர், அஜ்மேர், பியாவர், அகமதாபாத், குஜராத் எல்லாம் இந்த ஹைவே தான் கனெக்ட் ஆகுது.
இங்கேருந்து இன்னும் ஒரு 160 கிலோமீட்டர் அஜ்மேர். இப்போ தான் வந்து 3:15. எப்படியும் ஒரு 2 hours எடுக்கும். இன்னும் 2 hours இல்லை 2.25 மணி நேரம். அப்போ நான் 5:15 போனோம்னா கூட அங்கேருந்து இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் பியாவர். சரி, பியாவர் தான் இன்னைக்கு தங்கலாம். Hey dear friends, இப்போ தான் ஜஸ்ட் ஒரு வாட்டர் பிரேக்கு நிற்க வச்சேன். இப்போ வந்து ஜெய்ப்பூர் அஜ்மீர் ஹைவேல தான் இருக்கா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஓட்டிட்டு. ஒரு 200 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டிட்டு வந்தேன். பரவாயில்ல. சரி, இன்னைக்கு வந்து பியாவர் வரைக்கும் போகலாம். ஓகே, பார்க்கலாம். Dear friends, இப்போ டெல்லி ஜெய்ப்பூர் ஹைவே வந்து முடிய போகுது. இது பைபாஸ் ஜெய்ப்பூருடைய. இப்போ வந்து ஜெய்ப்பூர் அஜ்மேர் பைபாஸ் வரும். இப்போ ஹைவே அது நம்ம இப்போ கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் இங்கேருந்து வந்து ரைட் எடுக்கணும் நம்ம. ஹார்லி டேவிட்சன் நல்லா இருக்குப்பா பைக் இது. ரோட் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. லாஸ்ட்டு நான் எப்போ வந்து ஒரு 3 months முன்னாடி வந்திருந்தனோ அந்த சமயம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் வேலை இன்னும் நடந்துட்டு தான் இருந்தது, கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இப்போ வந்து இன்னும் நல்லா பண்ணிட்டாங்க ரோடு. ஜஸ்ட் ஹார்ட்லி ஒரு ½ கிலோமீட்டர் வரைக்கும் தான் வந்து ரொம்ப பயங்கரம் பேச்சஸ் இருந்தது. பாக்கியெல்லாம் ரோடு பரவாயில்ல, ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. இப்போது டெல்லி ஜெய்ப்பூர் ஹைவே. இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா 4:30 5 o'clock எல்லாம் இருட்டுடுது. இப்போ அது ஒரு 5 o'clock எல்லாம் என்ன பண்ணுறது? அதுதான் இப்போ வந்து ஒரு 7 o'clock வரைக்கும் பைக்கு எங்கே வரைக்கும் போதோ அங்கே வரைக்கும் ஓட்டிட்டு ரெஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். எங்கன்னா ஒரு நல்ல ரூம் பார்த்துட்டு. ரூம் என்ன பார்த்துருக்கேன், ஆனால் புக் பண்ணல. இங்கே டேரெக்டாக அங்கே தான் போய் புக் பண்ணணும். சரி, இப்போ இது தான் இங்கேருந்து நம்ம மேலே போகணும். அஜ்மேர் 125. அடங்கப்பா. மும்பை 1162. ஜெய்ப்பூர் சிட்டி 4.
எங்கன்னா ஒரு நல்ல கொஞ்சம் முன்னாடி போய் செம்ம ரெஸ்டாரண்ட்ஸுமே இப்போ வரும். இங்கெல்லாம் சாய் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க இங்கத்தோடைய ராஜஸ்தானுடைய. சரி சாய் குடிப்போம். இது ஜெய்ப்பூர் அஜ்மேர் எக்ஸ்பிரஸ்வே, சும்மா பேருக்கு தான், ஆனால் நேஷ்னல் ஹைவே தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய டிராஃபிக் ஜாம். இந்த ரோட்டில் நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களுக்கு வந்து ஜாம் 100% கிடைச்சியே ஆகும். ஜெய்ப்பூர் அஜ்மேர் ரோடு இது ஆயிடுச்சு ஒரு 2.5 கிலோமீட்டரா பெரிய ஜாம். பாவம் அங்கேருந்து வர்றவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வராங்க. இங்கே வந்த மாட்டினாங்களா போச்சு. டைம் வந்து கரெக்டாக 5 மணி. டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 2 ஹவர் இருக்குது. கரெக்டாக 7 மணிக்கு போய் சேருவோம்னு சொல்லுது கூகுள் மாதாஜி. இன்னும் 114 கிலோமீட்டர். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போய் சேர்றோம்னு. ஏன்னா இன்னும் சாய் கூட குடிக்கல. சாய் குடிக்கணும். எங்கன்னா நல்ல ஒரு இது பார்த்து ஹோட்டல். नाला पक्कों सुत्ती fully cultivated areas. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிஷன்கட் வரப்போகுது. கிஷன்கடுக்கு அப்புறம் அஜ்மேர். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி யாருக்குன்னா வந்து மார்பல் எதனா வேணும்னாக்கா கிஷன்கட்டில் வாங்க. இது எல்லாம் மார்பல் மண்டிஸுங்க தான். மார்பல் மண்டி இங்கே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். மிக குறைவு விலையில் கிடைக்கும். இங்கே யாருக்குனாச்சும் உங்கள் வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ இல்லை எதனாச்சும் நீங்கள் வேணும்னாக்கா நீங்கள் இங்கே வந்து நீங்கள் வாங்கலாம். மிகவும் குறை விலையில் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே கிஷன்கட், ராஜஸ்தான் கிஷன்கட்ல இது எல்லாமே மண்டி தான். அஜ்மேர் இங்கேருந்து இன்னும் ஒரு ஜஸ்ட் எவ்வளோ 25 கிலோமீட்டர். அப்புறம் அங்கேருந்து இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் நான் போகணும் என்னுடைய டெஸ்டினேஷனுக்கு. எங்கே நான் ரூம் பார்த்துருக்கணும். சரி போயிடலாம். இப்போ என்ன 5:30, 6:50 போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலியாக வந்தாச்சு. இதுதான் நான்
தங்கியிருக்கிற இடம் ஹோட்டல் கேஷப். எல்லாம் நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஆனா என்னன்னாக்கா வரும்போது இங்க செம்ம மழை வந்துடுச்சு. மழையால தான் எதுவும் ஷூட் பண்ண முடியல வீடியோ. சரி, இங்க தான் கொஞ்சம் பைக்கெல்லாம் அழுக்காயிட்டு இருந்தது. சரி பைக்ல கொஞ்சம் பையனுக்கு காசு கொடுத்து கழுவ வச்சிட்டேன் பைக்கு. பரவாயில்ல, பைக் கொஞ்சம் க்ளீன் ஆயிடுச்சு. குட், பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா கழுவியிருக்கான் பையன். சரி டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் கொஞ்சம் ரூம் டூர் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பரவாயில்ல, ரூம் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை. ரொம்ப ஹாலத் खराब ஆயிடுச்சு டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றது, இந்த ஹெல்மெட் போட்டு இதுவே ரொம்ப खराब ஆயிடுச்சு. என்ன சொல்றாங்க, முடி அர்ஜென்ட்ல எந்த ஒரு வார்த்தையும் வராது. என்ன பண்றது, இதுதான் 202. வந்துடுப்பா தம்பி, என்னடா இப்படி தொந்தரவு பண்றீங்களா? இதுதான் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வந்திருந்தோம் அப்படியே வச்சியாச்சு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஆல் ஒன்றும் இது இல்லை, டீலக்ஸ் தான் எல்லாம். அப்புறம் இது டாய்லெட் பாத்ரூம், நைஸ். சரிங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு, இடுப்பு வலி கொஞ்சம், அதனால தான். சரி, இப்போ என்ன பண்ணலாம், நான் கொஞ்சம் அம்மா கிட்ட பேசிட்டு அண்ணன்கிட்ட எல்லாம் தூங்க போகிறேன். நான் நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு எங்கே போகலாம் என்னன்னு. ஏன்னா இங்கேருந்து ஜஸ்ட் இல்லை, ரொம்ப தூரம், ஒரு 920 கிலோமீட்டர். என்ன சொல்கிறாங்க அது, சாசன்கர். பார்க்கலாம் எப்படி போகலாம், என்ன பண்ணலான்னு. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல். நாளைக்கு பார்ப்போம், சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதீங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அதுதான். ஓகே, யாருக்கு பிடிக்கலையோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எல்லாருக்குமே யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு மிக 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 நன்றி. காட் பிளஸ் யூ ஆல்.